அந்த மும்பை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அன்னபூர்ணி படத்து மேல கேஸ் கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்னபூர்ணி படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவிட்டுறாங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அன்னபூர்ணி படத்தை ஃபுல்லா எடுத்துடுறாங்க. இது லாஸ் நம்பர் 2. ஓகேங்களா? மூணாவது, இது ரெண்டும் அவங்களோட சினிமா வாழ்க்கையில. மூணாவதா நான் சொல்றது பெரிய இழப்பு. அது என்னன்னா, நயன்தாரா இருக்காங்கல்ல, கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு செப்பலை போட்டுட்டே போறாங்க. அதை பார்த்த மக்கள்லாம் செப்பல் போட்டு கோயிலுக்குள்ள வர்றது தப்பு, உங்களுக்கு தெரியாதா, நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நயன்தாரா மேல. ஓகேங்களா? இது இழப்பு நம்பர் 3. நாலாவது, நயன்தாரா வந்து ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் ஷாருக் கானோட சேர்ந்து நடிக்கிறாங்க. ஷாருக் கானோட சேர்ந்து நடிக்கும் பொழுது அந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வசூல்லாம் சூப்பரா படைச்சிருதுங்க.